ஓம் மகாதேவி சித்மிகே விஷ்ணு பத்னி சேதேமிகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். விஸ்வாவசு வருஷம் 12ஆம் தேதி பங்குனி மாதம், நாளை வியாழக்கிழமை. எத்தனையோ பேர் பல இடங்களிலே கடன் கொடுத்திருப்பீர்கள், கடன் வாங்கியிருப்பீர்கள். பல நல்ல காரியத்திற்காக முதலீடு செய்வதற்காக. அந்த முதலீடுகளை மிக விரைவிலே கொடுக்கின்ற குபேர சக்தி தருகின்ற நல்ல நாள் நாளை வியாழக்கிழமை 26/3/2026. நாம் அனைவரும் தினசரி பஞ்சாங்கம் பார்த்து வாழ்விலே ஒவ்வொரு காரியத்திலும் செயலிலும் இறைவனின் இயக்கத்தை நன்கு உணர்ந்து அதன்படி செய்து வந்தால் அது பக்தியை, பித்ரு சக்தியை, தேவையான அளவுக்கு அபிவிருத்தி சக்தியை நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம், வினாடிக்கு வினாடி அபிவிருத்தி செய்து கொள்ள உங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏற்படும் கிரக நட்சத்திர யோக கரண மாற்றங்களுக்கு ஏற்ப சத்குருவின் வழிகாட்டுதலின்படி ஆற்றப்படும் பூஜைகள், நடைப்பயணம், கிரிவலம், ஹோமங்கள், தர்ப்பணங்கள், தான தர்மங்களுக்கு மிக மிக சிறப்பான ஆசீர்வாத பலன்கள் உண்டு என்பது நிச்சயம். இப்படி சுக்கிர சக்திகள் சரியாக வம்சவாரியாக அமைந்தால் பூர்வீக சொத்துக்கள் நன்கு நிலைத்து நிற்க துணை புரியும் நல்ல நாள். மேலும் பித்தர்களின் ஆசியும் பூர்வீக சொத்துக்கள் நிலையாக நிலைத்து நிற்க அவசியமாகிறது என்பது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சத்தங்க பூர்வமாக பலரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் செய்கின்ற ஆற்றுகின்ற கிரிவலம், ஆலய பிரதட்சணம், வலம் வருதல் மற்றும் பாத யாத்திரை போன்ற பலவும் மிக மிக அபரிமிதமான அபர்ணா ஞான கிரணங்களை, அப்படியே அந்த கதிர்களை கொட்டுகின்ற நாள். இதை பற்றி விவரமாக தொடர்ந்து பார்ப்போம். முறையாக அபர்ணா குரு வார விரதம் நாளை யார் ஒருவர் கடைப்பிடிப்பதாலும் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு அதிசயம், அப்பரிமிதமான குபேர கடாட்சம் அப்பரிமிதமாக கிடைக்க இருக்கின்றது. நீங்கள் வாங்கிய முறையான கடனை அடைக்க, நாம் கடனே வாங்கவில்லையே என்று நினைப்போரும் எதிர்காலத்தில் அந்த நிலை வரக்கூடாது. அந்த காலத்திலே சொல்லுவார்கள் டாட்டா பில்லா என்று, அவர்களெல்லாம் கூட இப்பொழுது கஷ்டப்படுகின்றார்கள் என்று சொல்லுகின்றோம். இப்படி வாங்கிய முறையான கடனை அடைக்க குபேர கடாட்சம் விரைவில் கிட்ட சர்க்குரு அளிக்கும் வழிபாடே இந்த குருவார அமிர்த யோக நல்ல நாள். வசந்த நவராத்திரியும் நடந்து கொண்டிருக்கின்ற குருவாரமாகிய வியாழன் சேர்ந்து வருகின்றது. குபேராட்சி உங்கள் வீட்டிற்கு உங்கள் மனது போல் வந்து அமர்ந்து கொள்வாள். குபேராட்சி ஆட்சி செய்யும் உங்கள் வீட்டை. அப்படி நீங்கள் நாளை மட்டும், சில நாட்களிலே வியாழக்கிழமையிலே அன்று மட்டும் நீர் மட்டும் அருந்தி முறையாக விரதம் இருந்து இந்த வியாழக்கிழமை கூடும் அற்புதமான அமிர்த யோக நாட்களிலே கிரிவலம், பாத யாத்திரை போன்றவற்றை தொடர்ந்து கடைபிடிக்கலாம். ஓம் தத்புருஷாய வித்மஹே அபர்ணா தேவாய திமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே பக்ஷிராஜாய திமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத் என்னும் அபர்ணாகிருத கருட காயத்ரி மந்திரத்தை தினமும் நாள் முழுவதும் விடாமல் ஓதுங்கள். ஒரு பெரிய அற்புதம் நடக்கப் போகின்றது. பாராத விதத்திலே நாம் முடங்கி கொண்டு ஒரே இடத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும். திருக்கணித முறைப்படி விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி 26/3/2026 மதியம் 4:19 முதல் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் வரை இப்படி சேர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை அமிர்த யோகமும் சேர்ந்து வருகின்ற அற்புதமான நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எதையும் ஒரு குருவருடன், குரு அருளுடன், இறையருளுடன் செய்தால் வெற்றி நிச்சயம். அதாவது பலருக்கு பல நேரத்திலே பல கஷ்டங்கள், சோதனைகள் ஏதாவது வரத்தான் செய்யும். நமது விருப்பப்படி நடந்தால் அப்புறம் தெய்வம் எதற்கு? ஆனாலும் சோதனையை சிறிதாக கடவுள் கொடுத்தாலும் எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற நல்ல நாள் இந்த வசந்த நவராத்திரியிலே. சப்தமி திதி. சப்தம் என்றால் ஓசை, ஒலி, ராகம், கீர்த்தனை, கீதம், ஸ்வரம் அத்தனையும் சப்த ரிஷி மண்டலத்திலிருந்து அவரவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே வந்து சேர்கின்ற
சப்தாமிர்த தேவதைகள் உங்களுக்கு இன்று கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஜோதிடத்தை வைத்து இதில் கணக்கு போடக்கூடாது. இது சித்தர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொருவருடைய கர்மாக்களை தீர்த்து நடக்காத காரியங்கள், நடக்க முடியாத இனிமேல் என்ன அப்படி என்று நீங்கள் சோர்ந்து விட்டால் அது நீங்கி விபரீதம் இல்லாமல் அருமையாக ஒரு நல்ல நிகழ்ச்சி டும் டும் மூலம் கொட்டும், கல்யாணம் வரும், கிரகப்பிரவேசம் நடக்கும், எல்லா விதமான சந்தோஷங்களும் ஏற்படுகின்ற நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே அருளால் அருணாச்சலா.